வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பேரானந்தம். பேரானந்தத்தை ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் மட்டுமே அடைய முடியும் என்று நாம் நினைத்திருக்கிறோம். எல்லோராலையும் முடியும் என்று விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பேரானந்தம் என்றால் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்களே. இந்த பேரானந்தத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம், ஒரு சுகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, உணவு கூட நம்ம உண்றோம், அந்த டேஸ்ட்டை நம்ம ரசிக்கிறோம். அப்புறம் ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், டிவி பார்க்குறோம், பாடல்கள் கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம 5 புலன்களுக்கு உட்பட்ட விஷயங்கள். இதனால நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம், சுகமா இருக்கும். அதனால தான் நம்ம டூரு போறோம், பீச்சுக்கு போறோம், பாட்டு கேட்குறோம், சினிமா பார்க்குறோம். ஆனா உண்மையில வந்துட்டு நம்ம உடல் நலத்துக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பேரானந்தம். பேரானந்தம்ங்கிறது இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம் சொல்லலாம், சுகம்னு சொல்லலாம். ஆனா அது எங்கேருந்து கிடைக்கும்? அதாவது சினிமா பார்க்க போறோம், பீச்சுக்கு போறோம், பாட்டு கேட்குறோம், நமக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா இந்த சந்தோஷம் வந்துட்டு இந்த 5 புலன்களுக்குள்ள நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள். ஸோ நம்ம அதை வந்து சந்தோஷம்னு சொல்றோமா? அதை வந்து சந்தோஷம்னு சொன்னாலும் கூட உண்மையில அது வந்து ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. அதாவது இந்த நம்ம சினிமாவுக்கு போறது, பாட்டு கேட்கறது, இதை சந்தோஷம்னு சொல்றோம். ஆனா உண்மையில என்னன்னா நம்ம பேருக்கு சந்தோஷம் சொல்றோம். ஆனா ரியல் சந்தோஷம் நமக்கு வந்து அந்த பேரானந்தத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த பேரானந்தம், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ஏன் இதை வந்து சாதாரண சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், பேரானந்தம் தான் நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த சாதாரண சந்தோஷங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்கு உள்ளானது. அதாவது சினிமா பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமா திரும்ப அதே பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு பீச்சுக்கு போகலாம், பாட்டு கேட்கலாம், மூவிஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் நம்ம வந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்த உடனே பழைய மாதிரி நம்ம பிரச்சனையில யோசிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த வருத்தத்துக்கு உள்ளாக. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் கேட்கும்போது, மியூசிக் கேட்கும்போது அந்த நேரம் மட்டும்தான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும். அப்புறமா அது முடிஞ்ச உடனே வெளியில வந்த உடனே கிடையாது. ஆமா, அதனாலதான் மக்கள் வந்துட்டு எல்லாருமே எதையும் நோக்கி போறாங்க. அவங்க இந்த லிமிட்டட் ஹாப்பினஸ் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது அதுல இருந்து நம்ம இந்த சந்தோஷம் அடைய முடியும்னு நினைச்சிட்டு தான் நம்ம செய்யறோம். ஆனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அது மறைந்து போயிடுது. அதனாலதான் எவ்வளவு பெரிய ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலும், நிறைய பெரிய பெரிய நல்ல நல்ல விஷயங்களும் நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா அந்த செயல் முடிஞ்ச உடனே அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடுறாங்க. அதனாலதான் ஒரு வாழ்க்கையில திருப்தி ஏற்படுறது கிடையாது. ஸோ உண்மையான திருப்தி ஏற்படணும்னா நம்ம அந்த பேரானந்தத்தை புரிஞ்சுக்கணும், அதை வந்து அனுபவிக்கணும். ஸோ இந்த பேரானந்தங்கிறது என்னது? பேரானந்தம் தான் உண்மையான ஹாப்பினஸ், சந்தோஷம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பேரானந்தங்கிறது இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நினைக்கிறோம் பேரானந்தங்கிறது நம்ம துறவரம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அனுபவிக்க முடியும். இந்த ஒரு சாதாரணமான லௌகிகமான ஒரு வாழ்க்கை வந்து விட்டாதான் நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில இந்த பேரானந்தம்ங்கிறது என்னன்னா, நம்ம வந்து சிறு பருவத்திலிருந்து பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம சிரிச்சு பேசுவோம், சிரிப்போம், காரணமே இல்லாம சிரிப்போம், காரணமே இல்லாம அமைதியா இருப்போம். வளர வளர கூட நம்ம நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகும்போது, நம்மளை மறந்து பழகும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எல்லாத்தையும் மறந்து இருப்போம். அப்புறம் அந்த அமைதி கூட நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் சில நேரத்துல வந்துட்டு நம்ம ஆழ்ந்த ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும்போது கூட நம்மளே மறந்து நம்ம நினைப்போம், ஆஹா இவ்வளவு நல்லா இருந்தது இந்த இது செய்யும்போது. ஆனா நமக்கு தெரியல நம்ம வந்து இதை வந்து எப்படி வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த நேரத்துக்கு அப்புறம் நம்ம மறந்து போயிடும், ஐயோ அது போச்சே, அதை திரும்ப அனுபவிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ காரணமே இல்லாம நம்ம எப்படி வந்து சந்தோஷமா இருக்கிறோம்னா, இது வந்து நம்மளுடைய இயற்கையான குணம். அதாவது இந்த சர்க்கரை எடுத்துக்கோங்களேன், சுகர் இருக்கு, அதை நீங்க என்னதான் போட்டு அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, எந்த தண்ணியில எப்படி போட்டாலும் சரி, அது தன்னோட இனிமையை அது மறக்கிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த பேரானந்தங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையான ஒரு குணம். அந்த குணத்துல என்னென்ன வரும்னு சொன்னா, அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. அதாவது காரணமே இல்லாம சந்தோஷமா இருக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, உள்ள நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னு. அது எப்படி வரும்னு சொன்னா, நம்மளுடைய மனம் வந்து ஒரு அமைதி நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அமைதி அடையுது. ஸோ அந்த நேரத்துல மனம் ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவோம். ஸோ மனம் வந்து எண்ணங்களின் அந்த ஹெவினஸ் இல்லாம அந்த லேசான ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஒரு புன்முறுவலை வந்து ஃபீல் பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிருஷ்ணரோட உருவத்தை பார்த்துருக்கலாம். இந்த டிவியில் கூட கிருஷ்ணர் சீரியல்லாம் வரும்போது கிருஷ்ணரை காமிக்கும்போது அவர் சிரிச்சிட்டு இருப்பார், ஒரு புன் சிரிப்பு இருக்கும்ல. அதே மாதிரி நீங்கள் டெய்டீஸ் அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புன்முறுவலோட தெரிவாங்க. ஸோ இந்த புன்முறுவல் எப்படி வருதுன்னா, நம்மளுடைய மனம் அமைதி அடையும்போ, நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்கள் வந்து அமைதி அடையும்போ, நம்மளுடைய ஆசைகள் வந்து அமைதி அடையும்போ. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த நமக்கு உள்ளே இருந்த ஒரு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து நம்ம என்னைக்குமே அது நிலையானது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த மகிழ்ச்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அந்த ஆனந்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த ஆனந்தம் வெளியே இருக்குது, அந்த அமைதி வெளியே இருக்குன்னு நம்ம பீச்சுக்கு போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கெல்லாம் சுத்த போகிறோம். ஆனால் உண்மையில அந்த ஒரு கதை கூட இருக்குல்ல, கழுத்தில் மாலை போட்டிருக்காங்க, தொலைஞ்சு போச்சு, ஆனால் நம்ம வந்து வெளியே எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையில மாலை கழுத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எங்கே தான் வெளியூரெல்லாம் சுற்றி பார்த்தாலும் சரி, டிவி சினிமான்னு ஊரை சுற்றினாலும் சரி, நமக்கு உண்மையான அந்த அமைதி வந்து நமக்கு உள்ளே தான் நம்ம தேட வேண்டியிருக்கு, வெளியில தேடுறதுனால கிடைக்காது. அப்புறம் இன்னொரு காரணம், எதுக்கு நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்? நம்ம டிவியே பார்த்துட்டு போறோமே, எதுக்கு நம்ம அமைதியா உட்காரணும், எதுக்கு தனியா உட்காந்துட்டு இந்த அமைதியை ஃபீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ம புராணம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், சத்தியுகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். சத்தியுகத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா, அதாவது ரொம்ப குஷியா இருப்பாங்க. ஆனா அந்த அதே ஒரு நிலை வந்து இந்த ஒரு காலகட்டம், அதாவது இந்த கலியுகத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நிலை, நிரந்தரமான ஒரு சந்தோஷம் ஆன ஒரு விஷயம் இல்ல. எந்த ஒரு விஷயத்துக்கும் சீக்கிரமா நம்ம வந்து வருத்தத்துல வந்துடுறோம். அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ இந்த சத்தியுகம்னு எதை சொல்றோம்னா, எங்க வந்து நமது தேவைகள் கிடையாது. சத்தியுகம்னு நம்ம எதை கற்பனை பண்றோம்னா, சொர்க்கத்தை கூட நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா என்ன கற்பனை பண்றோம்? சொர்க்கம்னா அங்க வந்து எல்லாமே இருக்குது, அங்க தேவைங்கிறத ஒண்ணும் கிடையாது, நினைச்ச அளவுக்கு சாப்பாடு இருக்குது, தங்க இருக்கு, இடம் வந்து பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கு, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, இந்த மாதிரி தானே பிளான் பண்றோம். ஸோ அது என்ன உண்மையில என்ன அர்த்தம்னா, அங்க திங்ஸை விட நம்மளுடைய சந்தோஷம் அங்க இருக்குது, அந்த ஒரு கண்டென்ட்மெண்ட், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டென்ட், அதாவது அந்த புது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய அந்த சாப்பாடு வகைகள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அழகா இருக்காங்க, இயற்கை வளமா இருக்கு, அதனால வந்து அவங்க சந்தோஷமா இல்ல. ஆமா, ஏன்னா அது வந்து நமக்கு எடுத்து சொல்றதுக்காக, அங்க வந்து ஒரு தேவை பூர்த்தி ஆகாத அளவுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க படங்கள்ல. ஆனா உண்மை நிலை என்னன்னா, நம்ம வந்து இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட இந்த கலியுகத்திலையும் நம்ம இருக்கிற வச்சு, அதாவது எந்த அளவுல நம்ம இருக்கிறோமோ அந்த நிலையில வந்து நம்ம அமைதியையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து அந்த சத்தியுகத்தை வந்து அந்த ஒரு சொர்க்கத்தை வந்து இந்த கலியுகத்திலையும் அனுபவிக்கலாம். நம்ம வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பார்த்தோம், அதாவது ஒரு தேவைங்கிறது, டிசையருங்கிறது, நம்ம டிசையர் இருக்கலாம், ஆனா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கலாம், ஓகே எனக்கு இது வேணும் அது வேணும்னு, ஆனா அது வந்து நம்மளோட மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடாது. அது இல்லைன்னா என்னோட மகிழ்ச்சி போயிடும். ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார்ல ஒரு கீறல் விழுந்தா என் ஹார்ட்ல ஒரு கீறல் விழுந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தேவைகள் பூர்த்தி ஆகலாம், தேவை இல்லை, அதாவது தேவைக்கு அதிகமான பொருள் இருக்கும்போது கூட நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அந்த மனசுல வந்து அந்த தேவை பூர்த்தி அடைய மாட்டேங்குது. தேவை ஆசைன்னு சொல்லலாமா? ஆசைகள். ஸோ நம்ம வந்துட்டு இருக்கிறது, நம்ம எவ்வளோ இருக்குதோ நமக்கு
அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசையும் நம்ம ஒரு தேவைக்கேற்ற மாதிரி தேத்திக்கிட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா, ஆனால் திருப்தியான வாழ்க்கைன்னு ஆசைப்படக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. திருப்தியாக இருக்கிறோம், தேவைப்பட்டதுக்கு ஆசையும் படுறோம், ஆனால் அந்த ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா நம்ம வருத்தப்பட போகிறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளேயே அந்த ஒரு அமைதியும் நம்ம அனுபவம் பண்ணுவோம், அமைதியின் கூட அந்த மகிழ்ச்சியும் இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சி வந்து எந்த ஒரு வெளி உலகத்துக்கு சம்பந்தமான விஷயம் கிடையாது, 5 புலன்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து நமக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த திருப்தியின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, அந்த ஒரு தூய்மை, மன தூய்மை. ஸோ இதுதான் அந்த பேரானந்தம்னு சொல்றது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிலைமை சொர்க்கத்தில் இருந்தது. சொர்க்கத்தில் வந்து யாருக்குமே உடல் நலம் கோளாறே கிடையாது, ஏன்னா அங்கே எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பேரானந்தத்தை, நம்முடைய ஒரிஜினல் குணங்களை நாம் இந்த வாழ்க்கையிலையும் நம்ம அனுபவம் பண்ணோம்னா, நம்ம உடல் நலம் கோளாறு ஆகிறதுக்கு காரணங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு அளவு இந்த மகிழ்ச்சியா ஆனந்தமா நம்ம இருக்கிறோமோ, எந்த ஒரு பயம் இல்லாம, எந்த ஒரு வருத்தமும் இல்லாம, நம்ம உடல் நலமும் நம்மளுடைய ஒவ்வொரு செல்ஸும் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாடி ஆர்கன்ஸ் கூட அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறதுனால உடல் நல கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நீங்க கேட்கலாம், இது எப்படி நம்ம இருக்கிறது இந்த கலியுகத்துல எவ்வளவு தேவைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாகவும் சைக்காலஜியில் கூட சொல்றாங்க, ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி யாருன்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஒரு நடுநிலை வாழ்க்கையை அமைச்சு கொள்றவங்க. நடுநிலை வாழ்க்கைன்னா நம்ம ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா சாத்விக குணத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது ராஜசிக் குணம் கூட இருக்கு, தாமசிக் இருக்கு. தாமசிக்னா ரொம்ப சோம்பலா இருக்கிறது, ராஜசிக்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, சாத்விக்னா பேலன்ஸ். அதாவது தேவைப்படுற அளவுக்கு நான் வேலையும் செய்யறேன், தேவைப்படுற அளவுக்கு நான் ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறேன், ரிலாக்ஸேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த சாத்விக குணம் நமக்கு இருக்கும். அந்த சாத்விக குணம் நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அந்த பேலன்ஸ் சொன்னீங்க இல்லையா, இதுல பேலன்ஸ் எப்படி எடுத்துட்டு வர முடியும், அதை பத்தி கொஞ்சம். இப்போ நம்ம தினசரி வாழ்க்கை காலையில இருந்தே பாருங்களேன், காலையில எழுந்திருக்கிறோம். காலையில எழுந்திருக்கும் போது நம்ம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம்னா, தூக்கம் வந்து கரெக்டா தூங்கணும். நம்ம சொன்ன அந்த 6 hours 7 hours இல்ல நம்ம உடலுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம தூங்கணும். அது இல்லாம காலையில எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தூங்குறது இல்ல நைட்ல லேட்டா தூங்குறது, அது வந்து நம்ம பாடியை டிஸ்டர்ப் பண்ணிடும். அங்க பேலன்ஸ் கிடையாது. ஸோ பேலன்ஸ் என்னன்னா, கரெக்ட் டைமுக்கு ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ். ஸோ அந்த மாதிரி உறக்கம் ஒரு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போனோம். ஸோ ஆஃபீஸ் போகும்போது கூட நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் பார்த்துருக்குறோம், காலையில் எழுந்திருக்கிறவங்க பெற்றவங்க ரொம்ப அவசரமாக எல்லாமே செஞ்சுட்டு பசங்களுக்கு தயார் பண்ணுறது, அவங்க இது பண்ணுற ஒரு மெஷின் மாதிரி ஓடுறது. ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நம்ம வந்து அந்த அமைதியையும் அந்த ஒரு மகிழ்ச்சியையும் கூடவே வச்சுக்கிட்டு ஒரு பேலன்ஸாக ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட நம்ம பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு டென்ஷனான லைஃப் இருக்காது வாழ்க்கையில். ஸோ அங்கே ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணோம். செய்கிற வேலையும் நம்ம செய்யணும், அதே நேரத்தில் கூடவே அந்த அமைதியையும் மகிழ்ச்சியையும் கூடவே வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு போகிறீங்க, அந்த ட்ரெஸ்லேயும் ஒரு அதிக ஆடம்பரமும் கிடையாது, ரொம்ப மோசமானமும் கிடையாது, அதுலேயும் ஒரு பேலன்ஸ். அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஆஃபீஸில் அடுத்தவங்களோட பழகும்போது இல்ல நான் வந்து பழகும்போது பேசும்போது கூடுதலா பேசுறது, கம்மியா பேசுறது, கம்மியா பேசினாலும் பிரச்சனை இருக்கு, அதிகமா பேசினாலும் பிரச்சனை. எந்த அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசணும். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணும்போதும் அதுவும் ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு யாருக்கு என்ன எப்படி போகணும்னு சிஸ்டமேட்டிக்கா நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு செய்யற வேலையை ஒரு பிளானிங் இல்லாம செஞ்சா அங்க பேலன்ஸ். ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளானிங் வந்து ஆமா பிளானிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எல்லாம் ஒரு அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பேலன்ஸ். எக்ஸஸாகவும் நான் செய்கிறது கிடையாது. இப்போ ஜாபில் வந்து பாஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் 10 மணி வரைக்கும் வேலை செய்யணும், அப்போ தான் எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க இருக்கிறாங்க, நான் வந்துட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்கள். ஆனால் நம்ம எப்படி செய்யணும்னா, நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஓகே இந்த அளவுக்கு நான் என்னோட கடமையை செய்கிறேன், அதுக்கப்புறம் என்னோட வேலை கிடையாது, நான் இந்த வேலை இல்லைன்னா எனக்கு 1000 வேலை இருக்குது, வேற இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்திலும் ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி கரெக்டாக டைம் இருக்கா அந்த டைமுக்கு வேலை செய்யணும். அதை விட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை செய்வேன், வீட்டுக்கு லேட்டாக வருவேன், லேட்டாக தூங்குவேன், இந்த மாதிரி நம்மளோட ரூட்டீனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல, அப்போ தான் பிரச்சனையே வராது. அங்கே வந்து நீங்கள் பேரானந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்லேயும் ஒரு பேலன்ஸ்.
அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் நலம் பாதிக்கப்படும். அதுக்காக வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லது. அதே மாதிரி சாப்பிடும்போது அந்த எனர்ஜி ஃபுட், நம்ம வந்து லைஃப் ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம்ல, அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குது. ஸோ அந்த சாப்பாட்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை, நல்லா இருக்குது சாப்பாடு, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு, ஒரு இனிப்பு வகை நல்லா இருக்கு, அதிகமாக சாப்பிட்ருவோம், இன்னைக்கு நல்லா செஞ்சுருக்காங்க, அதிகமாக சாப்பிட்ருவோம். ஸோ அங்கே என்ன ஆகுது, அந்த பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் சாப்பாட்லேயும் வந்து ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். தண்ணி குடிக்கும்போது நிதானமாக குடிக்கிறது, ஒரே அடியாக குடிக்கிறது, அது நம்ம உடல் நலம் பாதிக்கும். ஸோ நிதானமாக குடிக்கிறது, நடக்கும்போது அதிக வேகமாக நடக்காமல் அதிக ஸ்லோவாக நடக்காமல் பேலன்ஸாக நடக்கிறது. அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு திரும்பினீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா யோகா இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சரி டாக்டர் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, டிவியில் காமிச்சாங்கன்னு சொல்லி அதிகமாக செய்கிறது. அதனாலே நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இந்த எண்ணம், பிளானிங், அப்புறம் பேரானந்துக்கும் ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேரானந்தத்தோடு செய்யலாம். பேரானந்தம்னா அந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அமைதியும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இல்லை, நான் எனக்கு சினிமா பார்த்தா தான் இந்த அமைதி கிடைக்கும், எனக்கு டிவி பார்த்தா தான் கிடைக்கும், பாட்டு கேட்டா தான் கிடைக்கும், அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நீங்கள் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க. அதாவது ஒரு சாத்வீகமாக ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க. சத்துவ பிரதான்னு கூட சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அந்த பேரானந்தத்தோட எல்லாமே செய்கிறீங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா உங்கள் உடல் நலம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது, உங்கள் மனநிலையும் டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ஒரு ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்பை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளோட ஒவ்வொரு நொடியும் அந்த பேரானந்தத்தோட வாழலான்னு நம்ம அமைச்சுக்கலாம். அந்த மாதிரி அமைச்சுக்கலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து நமக்குள்ள நம்ம வந்து ஆனந்தத்தை வச்சிருந்தா எந்த ஒரு வேலையும் வந்து கஷ்டமாவும் தெரியாது, துக்கமாவும் இருக்காது. இந்த பேலன்ஸ்னு கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல வரீங்க. ராஜயோகத்தின் மூலமாக பேரானந்தத்தை எப்படி அடைய முடியும்? இதுல ஏதாவது வழிமுறைகள் உண்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்றோம்னா நம்மளுடைய இந்த ஒரிஜினல் குணத்தை வந்து நம்ம மறந்துட்டோம். ஒவ்வொரு வேலையும் அதாவது ஒரு மெஷின் மாதிரி ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சுட்டே வரதுனால நமக்கு வந்து டைம் கிடைக்கிறது இல்லை நிதானமா யோசிக்கிறதுக்கு. நிதானமா என்னுடைய அந்த குணங்கள் என்ன, அமைதிங்கிறது என்ன, இந்த மகிழ்ச்சி, அந்த நிலையான மகிழ்ச்சி என்ன, நிலையான அமைதி என்னங்கிறத நம்ம வந்து மறந்து போயிட்டோம். ஸோ இதை வந்து ராஜயோகத்தில் என்ன செய்யறோம்னா நம்ம டைம் கொடுத்து ஒரு இடத்துல அமர்ந்து நமக்குள்ளேயே நாம் வந்து செல்றோம், இன்ட்ரோவர்ட் ஆயிட்டு நமக்குள்ளேயே அந்த குணங்களை திரும்ப அனுபவம் செய்யறோம். எப்படின்னா ஒன்று வந்து மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்துறது மூலமாக, இன்னொன்று என்ன செய்யறோம்னா நம்ம வந்து அந்த இறைவனை நினைக்கிறது மூலமாக. ஏன்னா இறைவன் வந்து என்னைக்குமே இதே குணங்களோட இருக்கிறார், அதாவது இதே சத்தோப்பிரதான் குணத்தோடவே எப்போதுமே இருக்கிறார். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம மனதை அமைதிப்படுத்தி அந்த ஒரு பேரானந்தத்தின் கடலாக திகழக்கூடிய அந்த இறைவனை நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மறந்து போன விஷயங்கள் நம்மளுடைய ஒரிஜினல் குணம் தான், ஆனால் நம்ம வந்து மறந்துட்டோம். ஏன்னா சிறு பருவத்திலேருந்து நமக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, அதாவது நம்மளே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்த செஞ்சுட்டு வரோம். இதில் இந்த பேரானந்தம் அமைதி நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம அனுபவிக்கலான்னு நமக்கு யாரும் சொல்லியும் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த விஷயத்த வந்து ராஜயோகத்தில் என்ன செய்கிறோம்னா மனசை அமைதிப்படுத்தவும் கற்றுக்குறோம், கூடவே அந்த இறைவனோட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கும்போது நம்ம மறந்து போன இந்த குணங்கள், இந்த அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள், அதாவது 5 புலன்களை நான் யூஸ் பண்ணாமல் இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் என்னால் இறைவனின் நினைவு மூலமாக இந்த மகிழ்ச்சி நான் திரும்ப அனுபவிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா என்னுடைய அந்த நடைமுறை வாழ்க்கையிலையும் இதே அனுபவத்தை நான் வந்து கூடவே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வேலையும் என்னால் செய்ய முடியும். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து நேச்சுரலாகவே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ராஜயோகா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறது மூலமாக உடல் நலத்தை பேணுவதற்கும் மன நலத்தையும் பேணுவதற்கு மிக உதவியாக உள்ளது. நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் வந்து பெரியவங்க கண்டிப்பாக பண்ணலாம். குழந்தைகள் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? அதுக்காக தான் இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக சொல்லி கொடுக்கறதுக்காக பிரம்மகுமாரிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல எஜுகேஷன் விங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ், ஆன்மீகம் பற்றியும் அதே மாதிரி வேல்யூஸ் பற்றியும். வேல்யூஸ்னா
இந்த மாதிரி குணங்கள் நம்முடைய இயற்கையான குணங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அமைதி, சந்தோஷம்னு சொன்னேன். ஆனா இந்த மாதிரி குணங்கள் வந்து இந்த டாலரன்ஸ் பவர், பேஷன்ஸா இருக்கிறது, எல்லாரோடையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு கலை, நம்மளுடைய மனசுல ஏற்பட்ட இமோஷன்ஸை ஒரு ப்ராப்பரா பேலன்ஸ்டா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, அன்பை வந்து அடுத்தவங்களோட எப்படி ஷேர் பண்றது, கருணையை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம எப்படி அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஒரு சிறு வயசுல இருந்தே எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா ஸ்கூல்ஸ்ல குழந்தைங்களுக்கு இது சின்ன வயசுல சொல்லி கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு நேச்சுரலா இருக்கும். பிறகு வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில வந்துட்டு இப்ப நடக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சொசைட்டில ஏற்படுற பிரச்சனைகள், இந்த மாதிரி ஸ்மோக் பண்றது, கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிறது, கெட்ட பழக்கம் எல்லாம் வந்தப்புறம் மாத்திக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிறு வயதுல இந்த மாதிரி வெர்ச்சுஸ், வேல்யூஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையை வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம். இதுக்காக இப்போ நம்ம போன எபிசோட்ஸ் நம்ம நிறைய எபிசோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஈவன் இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நாங்கள் வந்து பிரம்மகுமாரிஸ்ல ஒரு கோர்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு சொல்லிட்டு, இதுல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து கூட டிகிரி கிடைக்குது. ரொம்ப அருமையான விஷயம். ஸோ ஒரு வாழ்க்கையில வந்து தானும் அதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கும் நம்ம இந்த விஷயத்தை எப்படி பகிர்ந்து அவங்களையும் ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த கோர்சஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட நேயர்கள் யாராவது விருப்பப்பட்டா கூட அந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து டிகிரி வாங்கி அவங்க ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். இது யோகிகளும் ஞானிகளும் மகான்களும் மட்டுமல்லாமல் இல்லறத்துல இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த பேரானந்தத்தை அடைய முடியும் என்று ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ஸ்வர்கத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் இந்த கலியுகத்திலே நம்ம பெறலாம். அது மட்டும் இல்ல, ஆனந்தமாக இருந்தாலே ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். ராஜயோகத்தின் மூலமாக பேரானந்தத்தை எப்படி அடைய முடியும் என்பதை பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்று நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம். பேரானந்தம். பேரானந்தம் என்பது நம்முடைய ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு செய்யும் அனுபவம் ஆகும். நம்மிடம் இருக்கும் பொருட்களை வைத்து நாம் திருப்தியாக வாழ வேண்டும். இந்த திருப்தியின் மூலம் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அமைதி நமக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தருகிறது. நமது அன்றாட வாழ்க்கை நடைமுறைகளை எந்தவித ஏற்ற இறக்கமின்றி சமநிலையோடு வாழும்போது அங்கு நமக்கு துன்பம் ஏற்படாது. பேரானந்தத்தை நாம் அனுபவம் செய்யும்போது நமது உடலில் உள்ள செல்களும் நல்லவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இதனால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஓம் சாந்தி.